Hi partner, goodwill of the firm. Goodwill அப்படின்னா என்ன? நல்ல பெயர், குட் நேம். ஒன்று எப்போ நல்ல பையன்னு சொல்லுவாங்க? முதல்ல நல்ல மார்க் வாங்கினா நல்ல பையன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் போதாது, டிசிப்ளின் விஷயங்களில் கரெக்டாக இருந்தால் நல்ல பையன். அப்போ ரெண்டுமே வேணும் நமக்கு. டிசிப்ளின் வேணும், படிப்பும் வேணும். ரைட்டு. இப்போ நம்ம சேனல் இருக்குது. இந்த சேனல் நல்ல சேனல் எப்போ சொல்லுவாங்க? நல்ல தரமான வீடியோவை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல சேனல் சொல்லுவாங்க. வியூவர்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, லைக் நிறையா வருது அப்படின்னா அது நல்ல சேனல். அப்போ அது குட் நேம் வரும், அதுக்கு ஒரு பேர் வந்துடும், ரெப்புடேஷன் வந்துடும். இப்போ ஒரு சில ஸ்டார்கள், ஒரு சில டைரக்டர் நல்ல டைரக்டர்னு சொல்லாங்க. ஏன்? நல்ல தரமான படமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குட் நேம் வருது. ஒரு சில யங் டைரக்டர் கூட பெரிய ஸ்டார்களை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு சீக்கிரத்தில் உருவாயிடுறாங்க. என்ன காரணம்? தரமான படமாக கொடுக்குறாங்க. அதே போல் பிஸ்னஸில் குட் நேம் எப்போ வரும்? முதல்ல தரம், குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், அதை முதல்ல கொடுக்கணும். குவாலிட்டி கொடுத்தாச்சுன்னா எங்கேருந்து வேணாலும் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. எப்போ குவாலிட்டி கொடுக்க முடியும்? அந்த மேனேஜ்மெண்ட் நல்ல எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தால் குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அதுதான் மெயின். குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதை விட சரியான லொக்கேஷனில் இருக்கணும். இப்போ பெரும்பாலும் பாரு, நம்ம மக்கள் கூடுற இடங்கள், இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியே கடைகள் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துக்கு மரியாதை. ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. குவாலிட்டி இருந்தால் யார் வேணாலும் ஆன்லைனில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு மெயின் பாயிண்ட்டாக போயிடுது. அதே போல் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 10 வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துத்தான் குட்வில்லை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் டெட்டர்மைனிங் குட்வில். சரி, இப்போ குட்வில்னா என்னதான் சொல்ல வர்றோம்? குட்வில் இஸ் த குட் நேம் ஆஃப் த ஃபர்ம், நல்ல பெயர். அதனால் அதுக்கு ரெப்புடேஷன் உருவாகுது, மரியாதை கூடுது, அதனால் ப்ராஃபிட் கூடுது. இதுவரைக்கும் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, இதே போல் ஃப்யூச்சர்லையும் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் குட்வில் இருக்குது. அதைத்தான் சொல்கிறோம், குட்வில் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃப்யூச்சர் ப்ராஃபிட். ஃப்யூச்சரில் இதே போல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வச்சுதான் குட்வில்லை நம்ம இங்கே ஜட்ஜ் பண்ணுறோம். இஃப் தே ஆர் மோர் தேன் த நார்மல் ப்ராஃபிட், நார்மலாக பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அதை விட நல்லா ஏர்ன் பண்ணணும், முக்கியமான விஷயம். ரைட். இட் இஸ் த மானிட்டரி வேல்யூ ஆஃப் த ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் முதல்ல சொல்லிட்டோம், நல்ல பேர். அதை மானிட்டரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இது கண்ணால் பார்க்க முடியாது, நாட் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், பட் not fictitious asset, it is an intangible asset. கண்ணால் பார்க்க முடியாத சொத்து, அதை ரியலைஸ் பண்ணலாம், பணமாக உருவாக்கலாம், மானிட்டரி வேல்யூ உண்டு. பட் நாட் ஃபிக்சியஸ் அசெட். அது என்ன ஃபிக்சியஸ் அசெட்? அசெட்னா அசெட் சைடில் எழுதுவாங்க, ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்காது. தட் இஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் அசெட் சைடில் எழுதியிருப்போம் நம்ம, ஆனால் அது அசட்டு கிடையாது. தட் இஸ் ஃபிக்ஸிஸ் அசெட், கற்பனை சொத்து அப்படிமோ, கற்பனையாக கிரியேட்டிவாக போட்டுக்கிட்டே போகிறது. ரைட், ஓகே. அப்போது குட்வில்ங்கிறது ஃபியூச்சரில் இதே போல் ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிறத எதிர்பார்த்து இப்போ சொல்லக்கூடிய ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபர்ம். அதே இது இன்டான்ஜிபிள் அசெட், நாட் அ ஃபிக்ஸிஸ் அசெட். இது பிஸ்னஸும் குட்வில்லும் ஒன்று தான். இட் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த பிஸ்னஸ்.
ஓகே, இதை வச்சு பார்த்துக்கோ. அடுத்த பாயிண்ட், இதெல்லாமே நமக்கு இந்த அசெட்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டினில் கேட்பாங்க. பார்த்தா சாதாரண விஷயமா தெரியும், ஆனால் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே பாய்ஸ்.